இந்த ஃபைலாஸ் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ! போச்சு, போச்சு, போச்சு. இந்த ஃபைலாஸ் தெரிஞ்சுக்காம என்ன பண்ண போறீங்க? ஹலோ கைஸ், நம்மளுடைய 30 டேஸ் சேலஞ்சில் டே 8. ஓகே. இந்த 5 லாஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் கண்டிப்பா இந்த 5 லாஸ தெரிஞ்சிருக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் லா ஆர்டிகிள் 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும், அது பஞ்சாயத்து ஆஃபீஸா இருந்தாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, டிஜிபி ஆஃபீஸா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க போனீங்கனாலும், நீங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க கண்டிப்பா குடுக்கணும். குடுக்கல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். செகண்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் தான். அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் சோல்ட் அவுட் ஆயிட்டு இருந்தாலும் சரி, எக்ஸ்பைரி ஆயிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த பொருள் ஏதாச்சும் டேமேஜா இருந்தாலும் சரி, அதனால உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருந்தாலும் சரி, நீங்களும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா கேஸ் ஃபைல் பண்ணலாம். கேஸ் ஃபைல் பண்ணதோட மட்டும் இல்லாம, அதுக்கு நஷ்ட ஈடா நீங்க கேட்கிற அமௌண்ட் அந்த ஷாப்கீப்பரோ அல்லது அந்த பிராண்டோட நிறுவனமோ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். சைபர் லா, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட வீடியோலயோ சரி, இல்ல உங்களையோ சரி, யூடியூப்பாவோ, இன்ஸ்டாகிராம்லயோ, இல்ல ஃபேஸ்புக்லயோ உங்கள யாராச்சும் அநாகரிகமா அ அ திட்டுறாங்க, அல்லது உங்கள மிஸ்யூஸ் பண்றாங்க, உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம எடுத்துக்கிறாங்க, எடுத்து அன்னெசெசரியா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிராகவும் நீங்க ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த லிங்க்கையும் நான் கீழ குடுக்குறேன். சைபர் கிரைம் அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதிலேயே உங்களுடைய கம்ப்ளைண்ட், ரீசன், பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கோர்ட்டுக்கு, உங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, தென் நியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி வில் ரிசீவ். உமன் அண்ட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் 2012 போக்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உமனையும் சரி, சின்ன பொண்ணுங்களையும் சரி, நம்ம பேட் டச் பண்றோம், அநாகரிகமா டீச் பண்றோம், அவங்க மத்தவங்களால ஏதாச்சும் ஹராஸ்மெண்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அந்த பெர்சனுக்கு எதிராகவும் நம்மளால கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதுல போக்சோ சட்டத்தின்படி ஜாமீனே இல்லாத ஒரு பிரிசன அவங்களுக்கு நம்ம கோர்ட் தந்துருவாங்க. ரைட் டு கெட் த ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரம் 6 to 9 அப்படின்னு சொல்றாங்க. தட் ஏஜ் எந்த ஸ்கூல்ல நீங்க உங்க குழந்தைய போய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த ஸ்கூலால உங்க குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கண்டிப்பா அந்த எஜுகேஷனும் அவங்களுடைய குழந்தைக்கு கொடுத்தாகணும். இதுதான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். கண்டிப்பா உங்களுடைய குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்றது நம்ம இந்தியாவோட ரூல். தென் இந்த லாஸை பற்றி தெரிஞ்சுக்காத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீல்டில் நான் திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.